ஆம்புலன்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸ்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ். வில்லி மாதிரியே நீங்களும் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை. एवरीडे कुछ नया सीखो। कुकू टीवी। பசங்களா எதுக்காக இப்படி ஓடி வரீங்க? டாட் சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போலாம். ஆனா ஏன்? டாட், நாங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோமா, ஈஷான் வேகமா பால் அடிச்சிட்டான். அது குப்தாவோட விண்டோவை உடைச்சிருச்சு. அதுக்கு நீங்க அவங்க கிட்ட போய் சாரி கேட்கணும். இல்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் போய் சாரி சொல்றாங்க. மிஸ்டர் குப்தா அவங்கள திட்டிட்டு இருக்காரு. அதனால நானும் நைராவும் ஓடி வந்துட்டோம். இது சரி கிடையாது. நீங்க 2 பேரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாகணும். வாங்க, நான் உங்க கூட வரேன். பசங்களா, இன்னைக்கு நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க விளையாடுற நேரத்திலயும் இருக்கணும், கஷ்டப்படுற நேரத்திலயும் கூடவே இருக்கணும். சாரி டாட். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு சமயம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பேரு லெஸ்டர், செஸ்டர். அவங்க காட்டு பக்கமா போயிட்டு இருந்தாங்க. ஒரே இருட்டிக்கிட்டு இருக்கு, நாம உடனே போகணும். ஆமா, எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போகணும். ஓ இல்ல, அது கரடி தானே. லெஸ்டர், அமைதியா இரு, அழுவாத. ஓ இல்ல இல்ல இல்ல, சாரி செஸ்டர், நான் இங்கிருந்து ஓடிடுறேன். நான் என்ன பண்றது? என்னால மரத்துல ஏற முடியாது. அந்த கரடி என்ன பாத்துரும். எனக்கு தெரியும், கரடி செத்து போன மிருகங்களை அட்டாக் பண்ணாதுன்னு நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். நான் செத்தா மாதிரி கிடக்கிறேன். ஓ கடவுளே, நல்லதா போச்சு, உனக்கு எதுவும் ஆகல. ஆமா, சாரி செஸ்டர், நான் ரொம்ப பயந்துட்டேன். உன்னை பத்தி நினைக்க நேரமே இல்ல. பரவாயில்ல, விடு. ஆனா கரடி, அது உன் காதுல என்ன சொல்லுச்சு? ஒன்னும் இல்ல. இல்ல, எனக்கு தெரியும், அது ஏதோ சொல்லுச்சு. அது ஏதோ முணங்குச்சு, நான் பார்த்தேன். அது உங்ககிட்ட என்ன சொல்லுச்சு? சொல்லு ப்ளீஸ். சரி, நான் சொல்றேன். அந்த கரடி என்கிட்ட சொல்லுச்சு, மோசமான சமயத்துல எந்த ஃப்ரெண்டு உன் கூட இல்லையோ அந்த ஃப்ரெண்டு கூட நீ தூரமாயிருன்னு சொல்லுச்சு. பாத்தீங்களா பசங்களா, கஷ்டமான சூழ்நிலையில எந்த ஃப்ரெண்ட் கூட இல்லையோ அவங்கள யாருக்கும் பிடிக்காது. ஆமா டாட், தேவைக்கு உதவுற நண்பன் தான் ஒரு நல்ல நண்பன். ரொம்ப சரியா சொன்ன நீல்.